friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ரியல் டைம் கோல்ட் சேவிங்ஸ் பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் வந்து எந்த மாதிரி கோல்ட் சேவிங் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்றத பத்தியும், நான் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வாங்கின ஒரு ஜுவல் பத்தியும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ தட் நீங்க கோல்டுல சேவ் பண்ற பத்தி ஏதாவது யோசனையில இருக்கீங்க, அது ரிலேட்டடா நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, எந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில கேள்விகளும் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போற இந்த கோல்ட் சேவிங்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே என்னோட ரியல் டைம்ல நான் சேவ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். எனக்கு அது சாட்டிஸ்பாக்சனா இருக்கு, ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்குமே கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பர்பஸோட தான் இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு கோல்டு வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். சில பேருக்கு அது அழகுக்காக போட்டுக்கிற விஷயமா இருக்கும், சில பேருக்கு அது இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்குறேன். சோ கோல்டுல வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த இந்த இயர் ஸ்டார்டிங்ல ஜனவரி மந்த் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒரு சேவிங்ஸ் நான் சொல்ல போற இந்த பர்டிகுலர் சேவிங்ஸ்ல ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல இருந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால சரி ஓகே ஆன்லைன்ல கோல்டுல சேவ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுல வந்து எனக்கு கொஞ்சம் பெஸ்டா தெரிஞ்சது, நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண வீடியோலயும் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து தங்கமயிலோட டிஜி கோல்டு ஆப்ல சேவ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. ஏன்னா அதுல ஒரு 100 rupeesல இருந்து நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 100 rupees அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பே பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் பே பண்ணிக்கலாம். இதோட ஸ்கீமோட டியூரேஷன் பீரியட் பாத்தீங்கன்னா 330 days. அந்த 330 daysக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் சேவ் பண்ண பணம் இருக்கு இல்லையா, அது வந்து கோல்டாவே நமக்கு சேவ் ஆயிட்டே இருக்கும். அந்த 330 days முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை கோல்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்ட் ஜுவல்லரியா வாங்கணும் அப்படின்னாலும் ஓகே, இல்ல கோல்ட் காயினா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல இது ரெண்டுமே எனக்கு வேணா, நான் சில்வரா பர்ச்சேஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னா அதுவும் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி சேவ் பண்ற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 5% வரைக்கும் பெனிஃபிட்டும் அவங்க கொடுக்குறாங்க அவங்க சைட்ல இருந்து. சோ எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமா தெரிஞ்சிச்சு. அதுலயும் முக்கியமா நான் இதை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 rupeesல இருந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னது. 100 rupees அப்படின்றது நமக்கு கொஞ்சம் அஃபோர்ட் பண்ற மாதிரியான ஒரு பிரைஸ் தான். ஒரு ஹோம் மேக்கரா இருக்கும், இல்ல ரெகுலரா நம்மளுக்கு ஒரு இன்கம் வருது, வீக்லி ஒன்ஸ் இன்கம் வாங்குறோம், நம்மளோட இன்கமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அதுல நம்ம ஒரு கோல்ட் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் அப்படி சேவ் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் காட்டுறேன். ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு சேவ் பண்ணிருக்கேன், இப்ப வரைக்கும் நான் எவ்வளவு சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து பண்ணாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து எப்பவுமே சேர்க்க மாட்டேன். நம்மளோட வீடியோஸ் ரெகுலரா பாத்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி நான் இப்போ சேவ் பண்ணிட்டு இருக்க அந்த தங்கமயிலோட டிஜி கோல்டு ஆப்பை தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். என்னோட ரியல் டைம் சேவிங்ஸை நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போது தங்கமயில் டிஜி கோல்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களோட நேம், மொபைல் நம்பர், பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது நான் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால இதில் என்னோட கோல்ட் சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். டோட்டல் கோல்ட் சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் இதில் வந்து இன்னைக்கு ஒரு பேமெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு சேவ் நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கீழே ஒரு ஆப்ஷனாக கொடுக்கும். பாருங்கள், மினிமம் 100 rupees இருக்கா. இப்போ நான் வந்து ஒரு 200 rupees பே பண்ண போகிறேன். அதுக்கு எவ்வளோ கோல்டு நம்மளுக்கு சேவ் ஆகுது அப்படின்றத சைட்லேயே உங்களுக்கு காட்டும். மேலே பார்க்குறீங்கள, இந்த மாதிரி நம்மளோட அந்த 200 rupeesக்கு எவ்வளோ கோல்டு சேவ் ஆகும் அப்படின்றத காட்டும். இப்போது நான் அமௌண்ட்டை பே பண்ண போகிறேன். பே நவ் கொடுத்துட்டு நான் வந்து ஜிபேல இருந்து தான் பண்ண போகிறேன். இப்போ பேங்க் அக்கௌண்ட் மூலமாக பே பண்ணுறதா இருந்தாலும் அந்த மாதிரி ஆப்ஷனையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து அந்த 200 rupeesஐ பே பண்ண போகிறேன். அது எப்படி ஆட் ஆகுது, அது ஆட் ஆகிறதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அதோட பேமெண்ட் ரிசீட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நமக்கு மெயிலில் சென்ட் பண்ணிடுவாங்க. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வரைக்கும் நான் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 200 rupees பே பண்ணதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பாருங்கள், நான் 6800 rupees பே பண்ணியிருக்கேன். அதுக்கு எவ்வளோ கோல்டு வந்து இப்போ வரைக்கும் சேவ் ஆகியிருக்கு அப்படின்றத காட்டும். இந்த சைடு எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவங்க கொடுக்குற பெனிஃபிட் கோல்டோட சேர்த்து இது வரைக்கும் எவ்வளோ சேவ் ஆகியிருக்கு அப்படின்றத காட்டுவாங்க.
ஸோ இதுக்கு கீழே இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்த்லேயும் பே பண்ண அமௌண்ட். பார்த்தீங்களா, ஜான்வரி 4th நான் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 100 rupeesல ஸ்டார்ட் பண்ணி 200, 300, 500ன்னு எப்போல்லாம் என் கையில் அமௌண்ட் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பேமெண்ட்டாக பண்ணிகிட்டே வந்தேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் பேமெண்ட் பண்ண உடனே அதோட ரிசீட் இருக்கும்ல, அதை வந்து எனக்கு மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதோட காப்பி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது. இந்த மாதிரி தான் என்னோட சேவிங்ஸை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ காட்டினேன் இல்லையா, இந்த மாதிரி தான் என்னோட சேவிங்ஸை ரொம்ப குட்டி குட்டி அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நானே யோசிச்சு பார்க்கல இவ்வளோ தூரத்துக்கு ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லுவாங்கல்ல, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த ஒரு 11 monthsல நமக்கே தெரியாம ஒரு பெரிய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டைம்ல பார்க்கும்பொழுது நம்மளுக்கே வந்து அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்குமே இப்போவே இவ்வளோ தூரம் சேவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. உங்களுக்கு நியர்பை தங்கமயில் ஜுவல்லரி ஷோரூம் இருக்கு அப்படின்னா அங்க போயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆன்லைன்ல அவங்களோட வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க டோர் டெலிவரி மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நியர்பை தங்கமயில் ஜுவல்லரி நிறைய ஷோரூம் இருக்கு அப்படின்றதுனால நான் பக்கத்திலே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 60+ ஷோரூம் இருக்கு. ஸோ உங்க ஊர்ல உங்க வீட்டுக்கு நியர்பை எந்த ஷோரூம் இருக்கோ அங்கேயே போய் நீங்க இந்த ஆப்ல பே பண்ணிருக்க அந்த அமௌண்ட்டை காட்டி அதுல இருக்க டீடைல்ஸை காட்டி பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த தாராளமா பண்ணிக்க முடியும். ஸோ நவம்பர் மந்த் வரைக்கும் இந்த கோல்ட் சேவிங் ஸ்கீம் வந்து கண்டினியூ பண்ணி அப்போ க்ளோஸ் பண்ணும் பொழுது என்ன கோல்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன், கோல்ட் ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்றேனா இல்ல கோல்ட் காயினா பர்ச்சேஸ் பண்றேனா அப்படின்றத பத்தி நான் ஃபியூச்சர் வீடியோல கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப்போட உங்களோட கோல்ட் சேவிங்ஸை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட சேவிங்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம கோல்ட்ல ஆன்லைன்ல சேவ் பண்றது சேஃபா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சேஃபான ஒரு விஷயம் தான். தாராளமா நீங்க வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நானும் இப்போ என்னோட கோல்ட் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, தம்ப்நெயில்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன அமௌண்ட் மாதிரி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அமௌண்ட் வந்து 1 year க்ளோஸ் ஆகும் பொழுது ஒரு டீசென்டான அமௌண்ட் வந்து அங்க சேவ் ஆயிருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு பர்சனலா ஒரு கோல்ட் ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். என்னோட நெக் பீஸ் பழசு ஒன்று இருந்துச்சு, அதை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அதை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைச்சது. அது கூட நான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அது வந்து சிட்டுல சேர்த்து வச்ச அமௌண்ட், அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து ஒரு ஜுவல் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஒரு நெக் பீஸ் தான் இது. வந்து பாத்தீங்கன்னா 24 கிராம் இந்த நெக் பீஸ். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் முக்கியமா நமக்கு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா எங்கேயாவது போகும்போது போட்டுட்டு போறதுக்கும் நல்லா இருக்கும். பிளஸ் நம்மளோட தேவைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பாருங்க, இது ஏதோ ஷோ ஆஃப் பண்றதுக்காகவோ இல்ல நான் வந்து கோல்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவோலாம் கண்டிப்பா 100% கிடையாது இந்த வீடியோ. இது முழுக்க முழுக்க நீங்க கோல்டுல சேவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அதாவது நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ, பக்கத்து வீட்லயோ யாரோ ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு விஷயத்த அவங்க வாழ்க்கையில பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நேரங்களில் மோட்டிவேட்டிங்கா இருக்கும், இல்ல இன்ஸ்பயர் ஆகும்ல. அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன். அது வந்து வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு சொல்றேன். அதை பார்க்கும் பொழுது சரி ஓகே, ஃப்ரீயானால ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டா சேர்த்து வச்சு வாங்க முடியுது அப்படின்னா நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு சின்ன கான்பிடென்ட் உங்களுக்கு இருக்கும். அது ஏதோ ஒரு விதத்துல உங்களை கொஞ்சமா மோட்டிவேட் பண்ணும். ஒரு சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் உதவும் அப்படின்றதுனால தான் சொல்றேன். சோ அவ்வளவுதான், இந்த வீடியோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.